ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாம் பத்தி நம்ம பேசலாமா? ஆக்சுவலி நீட் எக்ஸாம் சொல்றதை விட இப்ப நடக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். போராட்டத்தை பத்தி பேசலாமா வேணாமான்னு ரொம்பவே யோசிச்சேன். பட் பேசணும், கண்டிப்பா பேசணும். என்னன்னா ஆக்சுவலி வெளியில போராடுறது பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஃபேரா வேணும், அதாவது எந்த குளறுபடியும் இல்லாம, இந்த வினாத்தாள் கசிவு வந்தது இல்லையா, அந்த இதெல்லாம் இல்லாம ஃபேரா இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வேணும். பட் ஆனால் நம்ம நாட்டில் நடக்கிறது, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பேன் பண்ணுற மாதிரி சொல்லி, பட் ஆனால் இவங்க வந்து இப்போ நடக்கிற ஆட்சியை வந்து பற்றி அந்த ஆட்சிக்கு எகெயின்ஸ்டா அப்படிதான் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீட் எக்ஸாம் பற்றி பேசுகிற மாதிரி கண்டிப்பாக தெரியவே இல்லை. அங்கே நடக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தாலே தெரியுது நமக்கு அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த எக்ஸாம் நடக்கும்போது நமக்கு வர பிரச்சனைகள், அந்த எக்ஸாமுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை எக்ஸாம் வேணுமா வேண்டாமா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத தான் நம்ம பேசணும். பட் ஆனால் அங்கே வந்து கட்சி ரிலேட்டடாக அவங்க கட்சியை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு, இப்போ இருக்கிற கட்சியை இப்போ ஆட்சி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி எகெயின்ஸ்டாக பேசிட்டு, இது எனக்கு என்னமோ ஒரு போராட்டம் மாதிரி தெரியல. நீட் எக்ஸாமுக்கான போராட்டம் மாதிரி கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொரு வீடியோவும் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அங்கே நடக்கிற அது வந்து போராட்டமே கண்டிப்பா கிடையாது. போராட்டம்ங்கிறது வந்து கண்டிப்பா தப்பு கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா போராட்டம்ங்கிறது வந்து கண்டிப்பா தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு வேணுங்கும் போது இந்த விஷயத்தினால நமக்கு பிரச்சனைகள் வருது, ஓகே நம்ம நாட்டுக்கு இந்த விஷயம் சரியில்லைங்கும் போது நம்ம போராடினாதான் அந்த விஷயம் வந்து அந்த போராட்டம் மூலியமா தான் அந்த விஷயத்த நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். அப்படின்னா கண்டிப்பா போராடலாம், அது தப்பே கிடையாது என்னை பொறுத்தவரையில. பட் ஆனால் அந்த போராட்டம்ங்கிறது வந்து நம்ம எதை நோக்கி போறோம், அந்த போராட்டம் நம்ம பண்றது வந்து கரெக்டான விஷயமா, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கவே வந்து கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்ம நாட்டில் நடக்குது இப்போ இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பேன் பண்ண சொல்லி நடந்துட்டு இருக்கு. மற்ற இதுல பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஃபேரா வேணும்னு சொல்லி நடக்குது, ஆனா நம்ம நாட்டுல நீட் எக்ஸாம் பேன் பண்ணணும் சொல்லி நடக்குது. பட் என்னன்னா இது அங்க நடக்கிறது டான்ஸா இருக்கட்டும் இல்ல இதா இருக்கட்டும், ஓகே இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மாணவர்கள் வந்து சாப்பிடாம போவோமா அந்த மாதிரி போராடிட்டு இருக்காங்க. பட் ஆனா இங்க வந்து நம்ம நம்ம அதுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அரசியல். நீங்க இந்த போராட்டத்தையே பாலிடிக்ஸா மாத்தி வச்சிருக்கீங்க என்னை கேட்டா. நான் பார்க்குற வீடியோஸ் வச்சு, சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன், நான் டைரெக்டாக போய் பார்க்கல. நம்ம அது தப்பு இல்லையா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நம்ம இறங்கி எல்லாரும் போராடுறோம் அப்படிங்கும் போது நீங்கள் அது ரிலேட்டடாக தானே பேசுவோம். ஏன் நீங்கள் என் கட்சி இப்படி இருந்தா, என் கட்சி வந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்கும், இப்போ இருக்கிற ஆட்சி சரியில்லை, இது ஏன் அங்க வந்து இது பண்ணணும்? அது தேவையே இல்லாதது. நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதுக்கான போராட்டம் தானே அங்க வேணும். நான் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. என்னோட இதுல வந்து எனக்கு என்னோட ஒப்பீனியன் இதுதான். போராட்டம் தப்பு கிடையாது, ஆனா அந்த போராட்டம்ங்கிறது வந்து நம்ம பண்றது எப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா பண்றோமா அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரையிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.